திருவுரையாற்ற முனைவர் சித்ரா சங்கரன் அவர்களை அழைக்கின்றோம். அதற்கு முன்பு அவர்களை பற்றிய சில செய்திகள். பேராசிரியர் சித்ரா சங்கரன் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் இலக்கிய தலைவராகவும், ஆங்கில மொழியியல் மற்றும் நாடக ஆய்வுகள் துறையின் தலைவராகவும், துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். அவர் ஆசியானில் இலக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தற்போதைய தலைவர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய சுற்றுச்சூழல் விமர்சன இதழின் நிறுவனர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆவார். காமன்வெல்த் இலக்கிய பரிசு, தி மாண்ட் பிளாங்க் இலக்கிய விருது, தி கல்ச்சுரல் மெடாலியன் மற்றும் சவுத் ஈஸ்ட் ஆசிய ரைட் விருது ஆகியவற்றிற்கான நடுவர் குழுவின் உறுப்பினராக அழைப்பின் பேரில் பணியாற்றியுள்ளார். இப்போது சிறுமுறையாற்ற அவரை அழைக்கின்றோம். இந்திய முஸ்லிம் பேரவை தலைவர் தகை சார்ந்த திரு முகமது பிலால் அவர்களே, ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு மு ஜஹாங்கீர் அவர்களே, வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு நசீர் கனி அவர்களே, மாணவர் சிறப்பு பேச்சாளர் செல்வர் முகமது ஜாஃபீர் அவர்களே, மற்றும் இந்த தமிழ் சமூகத்தின் தலைவர்களே, திரு தினகரன், திரு ராஜாராம், உங்கள் அனைவரையும் நான் மிகவும் தாழ்மையுடன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன் எவ்வளவு மெய்சிலிருக்க வைக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அந்த குறு நாடகம் திருமதி நர்கீஸ் பானு அவர்கள் மிக சிறப்பாக மாணவர்களை வைத்து நடத்தினார். தவிர கவிஞர் தமீம் அன்சாரி அவர்கள் அந்த கவியரங்கத்தில் அந்த சிறு மாணவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் எவ்வளவு அழகாக அவர்கள் அந்த இனிமையான கவிதை, நகைச்சுவையும் கூடி சேர்ந்த கவிதையை வைத்து மிகவும் அழகாக ஒரு கவியரங்கத்தை நம் முன் வைத்தார்கள். தவிர மெய்சிலிருக்க வைக்கும் அந்த இயற்கை நுண்ணறிவு, அதுவும் ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. எனக்கு முன்னால் மிக அழகாக பேசிய திரு முகமது ஜாஃபீர் அவர்கள் நான் சொல்ல நினைத்த பல கருத்துக்களை மிக மிக இயல்பாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆக இத்தகைய இளைஞர்கள் இருக்கும் வரை சிங்கையில் தமிழ் தழைத்தோங்கும் என்று கூறி என் உரையை துவங்குகிறேன். தலைப்பில் உள்ள இரு கருத்துக்களை ஒவ்வொன்றாக பிரித்து பேசப் போகிறேன். மிக அழகான தலைப்பு, நம்மளை சிந்திக்க தூண்டும் தலைப்பு. முதலில் இனிய தமிழ் கொடுக்கும் இன்பம் எத்துணை என்பதை பற்றி சற்று பேசுவோம். பின்னர் இளைய தலைமுறையும் தமிழின் வருங்காலத்தை பற்றி சற்று ஆராய்வோம். இனிய தமிழ் என்றாலே கவிஞர் பாரதிதாசனின் சிறந்த கவிதை வரிகள் நினைவுக்கு வருகின்றது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். உண்மைதான், எத்தனையோ மொழிகள் உலகில் இருக்கின்றன. ஆனால் தாய்மொழியை ஒரு கன்னியாக, ஒரு தாயாக, நம் அன்றாட வாழ்க்கையில் ஊடுருவி இருக்கும் ஒரு இணைப்பிரியா நட்பாக, ஒரு உறவாக எத்தனை சமூகங்கள் நம்மை போல் கருதுகின்றன. ஆங்கிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பயிற்சி முழுவதும் ஆங்கில இலக்கியத்தில் தான். தமிழ் இலக்கியம் என்பது என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய நரம்பில் தசைகளில் இருக்கும் ஒன்று. பயிற்சி எனக்கு எல்லாம் ஆங்கில இலக்கியம்தான். அந்த ஆங்கில இலக்கியத்தை நீங்கள் பார்த்தீர்களே என்றால், அவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு தங்கள் மொழி உலக மொழி என்பதில் மிகவும் பெருமிதம், உலக வர்த்தக மொழி என்பதில் அவர்களுக்கு மிகவும் பெருமை. ஆனால் அவர்கள் மொழியை மொழியாகத்தான் பார்க்கிறார்கள். இப்படி ஒரு உறவாக, ஒரு தாயாக, ஒரு சேயாக கற்பனை செய்து அவர்கள் பார்த்ததில்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் எத்தனையோ ஆங்கில இலக்கிய சுவடுகளை அலசி பார்த்து இருக்கின்றேன். இந்த கற்பனை அது நம்ம தமிழ்ல தாங்க இந்த மாதிரி ஒரு கற்பனை.
அது வந்து கற்பனை மட்டும் இல்ல, நமக்கு வந்து ஒரு ஊடுருவிய ஒரு உறவாக நம்ம கருதுறோம். தமிழ் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நம்மள அறியாம ஒரு அந்த உணர்வு அது நம்ம மாணவர் வந்து எவ்வளவு அழகாக அந்த முகமது ஜாஃபி சொன்னார். எனக்கு அந்த கருத்து ரொம்ப ஆழமா பட்டது. எல்லாத்துலயுமே நம்ம சிறுபான்மையினராக இருந்தாலும் அந்த தமிழ் வந்து நமக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கின்றது, அந்த அடையாளத்தை கொடுக்கின்றது. நம்மளை எல்லாரையும் ஒருங்கிணைப்பது தமிழ் அப்படின்னு ஒரு ரொம்ப மிக அழகான அந்த ஒரு கருத்தை அவர் சொல்லிவிட்டு சென்றார். ஆக இந்த மாதிரி ஒரு மொழியை வந்து ஒரு உறவாக கருதும் வேற ஒரு சமுதாயம் இருப்பின் அது மிக அரிதாகத்தான் இருக்க வேண்டும். தமிழின் சிறப்புகளை இனிமையை வர்ணிக்க ஒரு பிறவி போதாது. சொல் நயத்தை பார்க்கலாம், பொருள் நயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து ஜாஃபிர் அவர்கள் வந்து திரைப்படத்தை பற்றி பேசினார்கள். இப்ப நமக்குள்ள நிறைய பேருக்கு பலவிதமான கருத்துகள் இருக்கு. வன்முறையை சமுதாயத்திற்கு இளையர்களுக்கு வந்து தமிழ் சினிமானால வருது, தமிழ் திரைப்படத்தினால வந்து இவ்வளவு நன்மைகளும் வருது அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஏன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களுக்கு இப்பொழுது ஒரு அவர்களை இணைக்கும் ஒரு ஊடகமாக அந்த தமிழ் திரைப்படம் இருக்கின்றது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு இவருடைய பேச்சிலிருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு தமிழ் கவிதையை, தமிழ் கவித்துவத்தை அந்த திரைப்படம் பாடல்களின் மூலம் இளையர்களுக்கு, பாமர மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது வந்து அந்த தமிழ் திரையுலகம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்க நமக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பான கவிஞர்கள், சிங்கை கவிஞர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் நான் அவர்களை எல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தால் ஒரு மணி நேரம் போதாது, 40 நிமிடம் போதாது. அதனால நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவருடைய ஒரு கவிதை திரைப்படத்தில் இருக்கும் ஒரு கவிதையை பற்றி நான் இப்போ சற்று விவரிக்க போகின்றேன். இது வந்து ரொம்ப அழகான ஒரு கவிதை. பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவள் என மலைத்தேன். தேன் சொட்ட சொட்ட எழுதப்பட்ட அந்த பாடல் முழுவதிலும் முதலிலிருந்து கடைசி வரை 65 முறை அந்த தேன் என்ற சொல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. நம்ம எல்லாரையும் அந்த தேன் சிந்தும் மொழி மழையில் நனைய வைக்கின்றது அந்த பாடல். இந்த பாடலின் மற்றொரு சிறப்பு வந்து அணி. அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். செய்யுளில் புதைந்திருக்கும் சொல்லழகு, பொருள் அழகு முதலியவற்றை வரையறுத்து கூறுவது அணி இலக்கணம். இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இது. அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாடல் இதுல வந்து எத்தனையோ அணிகள் இருக்கின்றது. நான் தவறா சொன்னேன்னா நீங்க தயவுசெய்து என்னை பின்னாடி ரகசியமா வந்து திருத்துங்க, இப்ப திருத்தாதீங்க. அதாவது வந்து பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், தன்மை அணி. எதேச்சமா அது வந்து நிகழ்வாக நடப்பதை பற்றி விவரிப்பது தன்மை அணி. கொடித்தேன், கொடி போன்ற கொடியிடையாள், தேன் போன்ற மங்கை, இனி எங்கள் குளித்தேன், எங்கள் குலமகளினுடைய குடியில் வரப்போகும் தேன் போன்ற இந்த நங்கை குலமகள். அவ வந்து இது வந்து ஊமை அணி, ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் ஊமை அணி. அந்த மலைத்தேன் இவள் என மலைத்தேன், இது வந்து பின்வரு நிலை அணி. ஒரே சொல்ல மீண்டும் மீண்டும் நீங்க வந்து வெவ்வேறு பொருள்ல சொன்னாலும், ஒரே பொருள்ல சொன்னாலும் பின்வரு நிலை அணி. இதுக்கு வந்து ஒரு திருக்குறள் நம்ம சொல்லணும்னா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இது வந்து ஒரு திருக்குறள்ல வந்து இந்த பின்வரு நிலை அணி. அதே மாதிரி இந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மலைத்தேன் இவள் என மலைத்தேன், ஒரே சொல் பாருங்க. முதல்ல வந்து மலைத்தேன்னா கொம்புத்தேன். எல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல தேன் வாங்கினா நமக்கு இது தெரியாது. அந்த காலத்துல கஷ்டப்பட்டு தேனை போய் தேடி எடுத்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும். மலைத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மிகவும் சிறந்த ரகத்தேன். அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த மலைத்தேன் இவள் என மலைத்தேன், மலைத்து போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். இதுதான் வந்து பின்வரு நிலை அணி. அது தவிர இந்த பாடல்ல உருவக அணி, எத்தனையோ அணிகளை கொண்டு மிக மிக அழகாக இந்த பாடலை கண்ணதாசன் இயற்றியுள்ளார். பாடலின் அழகியும்
தமிழின் அழகையும் இனிமையையும் இன்று முழுவதும் ரசித்துக் கொண்டே இருக்கலாம். தமிழின் தனிச்சிறப்பை காட்டும் மற்றொரு அணி அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அதாவது திட்டுற மாதிரி இல்ல, புகழ்ற மாதிரி திட்டுறது. அது இந்த காலத்துல ஒரு பெரிய நிலையில ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க அவங்கள நம்ம குறை கூறணும்னா பின்னாடி போய் புரணி பேசுவோம். முன்னாடி நம்ம நேரா திட்டுறதுக்கு முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலை. ஆனா அந்த காலத்துல தமிழில் அழகாக அவர்களுக்கு எதிராகவே ஸ்லேடை பாட்டில் திட்டினார்களாம். இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், ஒரு அரசர் இருந்தாராம். அவருக்கு மிக மிக குணவதியாக ஒரு மிகவும் அறிவு கூர்மை வாய்ந்த ஒரு பணிவன்புடன் நடந்து கொள்ளும் ஒரு அரசியார் ஒரு மனைவியாக இருந்தார்களாம். அந்த அரசியை எல்லாருக்கும் பிடிக்குமா, அவை புலவர்கள்லாம் ரொம்ப மதிப்பா ஒரு நிலையில வச்சிருந்தாங்களாம். ஆனா அந்த முட்டாள் மன்னன் என்ன பண்ணாராம், அந்த குணவதியை விட்டு விட்டு ஒரு ஆசை நாயகியின் பின்னால் மயங்கி சென்றாராம். அதோடு நிற்கவில்லையா, அவை புலவரை அழைத்து என்னுடைய ஆசை நாயகியை பற்றி ஒரு புகழ்ந்து ஒரு பாடல் பாடு அப்படின்னு சொன்னாராம். அவை புலவருக்கும் ஒரே கோபமா, என்ன தைரியம் இருந்தா என்னை பத்தி நீ இந்த தன்மை இல்லாத ஒரு பெண்ணை பற்றி, அரசியை விட்டு விட்டு ஒரு தன்மை இல்லாத பெண்ணை பற்றி பாட சொல்லிவிட்டாரே அரசர் என்று. ஆனால் பாடுகிறேன் என்று பாடினாராம். அவருடைய அந்த பாடலின் முதல் வரியே அரசருக்கு ஒரே பூரித்து போய்விட்டாராம். ஆகா, என்ன அழகாக என்னுடைய ஆசை நாயகியை பற்றி பாடியிருக்கிறான் என்று. மற்ற அவை புலவர்கள் அந்த வரியை பார்த்து சிரித்தார்களாம். இதுதான் ஸ்லேடை, தமிழின் தனிச்சிறப்பு. என்ன பாடல், அந்த முதல் வரி என்ன அப்படின்னா, அழகிய ஊர்வசியாள் அதிசயத்து மேனகையாள்னு பாடினாராம். அரசர் என்ன நினைத்தாராம், என்ன என்னுடைய ஆசை நாயகியை பற்றி அழகான ஊர்வசி மாதிரி, அதாவது தேவலோக அழகி மாதிரி வர்ணித்து விட்டார். அவ்வளவு மேனகை போன்ற அதிசயமான அழகுள்ளவள் அப்படின்னு அரசர் ரொம்ப மகிழ்ந்தாராம். ஆனா மற்ற அவை புலவர்கள் ஸ்லேடையை புரிந்து கொண்டார்கள். அதிசயத்து மே நகையாள், அந்த அளவு கூட அவளுக்கு அறிவு கிடையாது. நகைனா சிரிப்பு, அதிசயத்து மே நகையாள் அழகிய ஊர் வசியாள், அழகான ஊர்ல இருக்கக்கூடிய தன்மை இவளுக்கு கிடையாது, அந்தஸ்து கிடையாது. அழகிய ஊர்ல இருக்கிறவங்க இவளை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி எவ்வளவு ஆச்சரியமான ஒரு இது சொன்னாலும் சிரிக்க கூட முடியாது. ஆக நயமோ ரசனையோ அறிவோ இல்லாத ஒருத்தி என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார். இதுதான் ஸ்லேடை, தமிழின் தனிச்சிறப்பு என்று கூறலாம். ஒரு புலவர் ஒரு செல்வந்தரை பாடி புகழ்ந்தாராம். அந்த செல்வந்தர் மிகவும் மகிழ்ந்து, நான் உனக்கு 100 காசு தருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சான், கொடுக்கலையாம். புலவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பொறுமை இழந்து விட்டாராம். உடனே, ஐயா நீங்கள் 400 காசு தருகிறேன் என்றீர்களே அப்படின்னாராம். ஐயோ, நான் 400ன்னு சொல்லியே 100 தானே சொன்னேன் அப்படின்னு. ஐயா நீங்கள் நான் 100 காசு தருகிறேன் என்று சொன்னீர்களே அப்படின்னாராம். ஓஹோ, ஆமா ஆமாம் சொன்னேன் என்றாராம். அப்பவும் கொடுக்கலையாம். கொஞ்ச நேரம் கழிச்சு புலவர் ஐயா நீங்கள் 300 காசு தருகிறேன் என்றீர்களே, என்ன நீ இப்பதான் 400ன்னு உனக்கு திருத்தி நான் 100ன்னு சொன்னேன், இப்ப 300ன்னு சொல்றேன், 100 காசு தருகிறேன் என்று சொன்னீர்களே அப்படின்னா. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் வரலன்னு புலவர் திருப்பி போய், இல்லைங்கய்யா நீங்க நான் உங்களை புகழ்ந்து பாடினால் 200 தருகிறேன் என்றீர்களே அப்படின்னாராம். இதுக்குள்ள அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இவர் சொல்லோட விளையாடுறாருன்னு. அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு. 200 தருகிறேன் என்று சொன்னீர்களே அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த செல்வந்தர் இவருடைய புலமையில் மயங்கி உடனே 400 காசை வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டாராம். இதுதான் ஸ்லேடையின் சிறப்பு, தமிழின் தனி சிறப்பு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சுப்பிரமணிய பாரதியாரின் கூற்று. இதுவரை நாம் தமிழின் சொற்சுவையை, அணிகளை ஆராய்ந்தோம், இனிமையை பற்றி பேசினோம். இனி தமிழ் மொழியின் இயல்பை பற்றி சற்று ஆராய்வோம். அதாவது சமூக மொழியியல் வல்லுநர்கள், சோசியோ லிங்குவிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு என்றும் அதை அந்த மொழி பேசும் சமூகத்தின் வரலாற்றை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்றும் சோசியோ லிங்குவிஸ்ட் சொல்றாங்க, சமூக மொழியியல் வல்லுநர்கள். இந்த மேலே சொன்ன கதைகள் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா,
தமிழ் சமுதாயத்துல அறிவுக்கு கொடுக்கும் மதிப்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பெரிய செல்வந்தர்கள் அறிவாளிகளை மதித்து அவர்களை போற்றி ஆதரித்தார்கள். திருக்குறளில் அறிவுடைமை பற்றி ஒரு அதிகாரமே இருக்கு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்லர். அறிவு இருக்கிறவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை, எல்லாமே இருக்கு. அறிவு இல்லாதவங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒன்னும் இல்லை அப்படின்றாங்க. பெரிய செல்வந்தர் மகனுக்கு அறிவில்லை, அந்த பணத்தை எல்லாம் பையனுக்கு கொடுக்குறாரு, 10 வருடத்துல அந்த பணம் போயிடும். ஆனா அறிவு இருக்கிற ஒரு பழச்சிக்க தெரியும். அதுதான் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும், என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அறிவுதான் முக்கியம் அப்படிங்கறது தமிழ் அவ்வளவு அழகாக எடுத்து காட்டுகின்றது. மேற் சொன்ன பாரதிதாசனின் கவிதையை இன்னும் சற்று ஆராய்வோம். தமிழுக்கு மது என்று பேர், இந்த தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் அப்படிங்கிறாரு பாரதிதாசன். உரிமை, தமிழ் உரிமை கொடுக்கின்றது. எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் தமிழ் அப்படிங்கிறாரு பாரதிதாசன். தமிழ் உரிமை கொடுக்கின்றது. நீங்க திருவிளையாடல் சினிமா பார்த்திருப்பீங்க. திருவிளையாடல் புராணத்தை ஒட்டி வந்த திரைப்படம் அது. உங்களுக்கு எல்லாருக்கும் நக்கீரர் கதை தெரிந்திருக்கும். நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் யாரை பார்த்து சொல்கின்றார்? புலவர் நக்கீரர் அந்த சமுதாயத்தில் எல்லோரும் தெய்வம் என தொழும் சிவபெருமானை பார்த்து. நினைத்து பாருங்கள், தெய்வத்துக்கு சவால் விடுகிறார் ஒரு மானிட புலவர். சொல் குற்றமா பொருள் குற்றமா அப்படின்னு சிவபெருமான் கேட்கும் பொழுது அவர், நெற்றி கண்ணை காட்டி நீ என்னை அழித்தாலும் நான் தமிழுக்காக வாழாடுவேன், நீ செய்வது குற்றம் என்றால் குற்றம் என்று சொல்லுவேன் என்ற அந்த பேச்சு, அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த உரிமை நக்கீரருக்கு யார் தந்தது என்று கேட்டால் தமிழ் தந்தது. அறிவுக்கு தமிழ் கொடுக்கும் மதிப்பு. புராணங்கள், இத்திஹாசங்கள் இவை ஒரு சமுதாயத்தின் வரலாற்று பதிப்புகள் மட்டுமல்ல, அதன் பிரதிபலிப்புகள். இப்போது தமிழின் இயல்பை பற்றி நமக்கு சற்று புரிந்துணர்வு ஏற்படுகிறது. மீண்டும் பாரதிதாசனின் வரிகளுக்கு வருவோம். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்றாரு. இந்த வரிகளை சற்று அலசி பார்ப்போம். தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். எங்கள் சமுதாயத்தில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு, அதன் விளைவுகளுக்கு தமிழ்தான் நீர் பாய்ச்சுகிறது என்கின்றார் பாரதிதாசன். இப்ப இவருடைய கருத்தும் நம்ம சமூக மொழி வல்லுநர்களுடைய கருத்தும் ஒருமித்ததாக இருக்கின்றது. எப்படி ஒரு மொழியை பார்த்து அதனுடைய இயல்பை தெரிந்து கொள்ள, ஒரு மொழியை பேசுபவர்களின் சமூக வரலாற்றை பார்த்து அந்த மொழியின் இயல்பை தெரிந்து கொள்ளலாமோ, அதேதான் இவரும் சொல்றாரு. எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழ் அப்படிங்கிறாரு பாரதிதாசன். இப்ப நம்ம 3 செம்மொழிகளை ஆராய்வோம். லாட்டின் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், லத்தீன், அப்புறம் வடமொழி தமிழ். சிறந்த இலக்கியங்களை கொண்ட மொழிகள் இவை. 3மே செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். லத்தீன் மொழி ரோமானிய பேரரசில் சிறந்த இலக்கியங்கள், சிறந்த காப்பியங்களை படைத்த ஒரு மொழி. அது ரோமன் எம்பையர்ல அப்போலோ, டயானான்னு அப்போ அவங்க தொழுத தெய்வங்களை பற்றிய அந்த லாட்டின்ல நிறைய இருக்கும். அதே மாதிரி வடமொழியை எடுத்துக்கொண்டீர்களே என்றால் வேதங்களை, அந்த வேதிக் கல்ச்சரை பத்தி நிறைய இருக்கும். இந்த வடமொழிக்கும் லத்தீன் மொழிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அவற்றின் இலக்கியங்கள் நீங்கள் ஆராய்ந்தீர்களே ஆனால் ஒரு மதத்தை, ஒரு இனத்தை சார்ந்த இலக்கியத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தம்பி ஜாஃபீர் சொன்னது போல பழங்காலம் தொட்டே பல மத இலக்கியங்களை தமிழ் மொழியால் படைக்கப்பட்டுள்ளன. உமறு புலவர் அவர் சொன்ன மாதிரி உமறு புலவரின் பெயரை தெரியாத சிங்கை தமிழரே இருக்க முடியாது. உமறு புலவரின் சீரா புராணம் 17ஆம் நூற்றாண்டின் முடிவில் எழுதப்பட்டது. தமிழில் எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியம் சீரா புராணம். இந்நூல் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு
தமிழ் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியம். இதனை இயற்றியவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமரு புலவர். அவர் தூத்துக்குடி மாவட்ட வட்டாரத்தில் நாகலாபுரத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தைய எல்லாரும் ஷேக் முதலியார்னு கூப்பிடுவாங்க. அவரோட பேர் சேக்கு முகமது அலியார் என்பதாகும். எட்டயபுர மன்னன் வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதி அவை புலவராக விளங்கிய கடிகை முத்து புலவரிடம் உமரு புலவர் தமிழ் பயின்றார்னா அவருடைய புலமையை பார்த்துத்தான் அவருடைய தந்தையார் அங்க கூட்டிட்டு போறாரு. தமிழ்ல அந்த பையன் அப்படியே அவ்வளவு சிறு வயதில் அவ்வளவு அழகாக அந்த ஞானம் அவருக்கு இருக்கின்றது. அதை பார்த்துதான் அவர் அழைத்து கொண்டு போகின்றார் அந்த எட்டயபுர மன்னரின் அவைக்கு. அங்கு கடிகை முத்து புலவரிடம் அவரை தமிழ் பயில சொல்கிறார். இப்போ மோட்சார்ட் 3 வயசுல மியூசிக் கம்போஸ் பண்ணாருன்னா அவருக்கு ஒன்றும் மியூசிக் யாரும் கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை. அது அவரோட ரத்தத்திலே இருக்கு. அதை மெருகேற்றுவோம், அவ்வளவுதான் செய்ய முடியும் ஒரு ஆசானால. அதே மாதிரி கடிகை முத்து புலவர் சொன்னாராம், எனக்கு உமரு புலவர் ஒரு சீடனாக அமைந்திருப்பது எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோ ஒரு சிறந்த அவருக்கு ஒரு தமிழ் அந்த ஒரு வேட்கை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எட்டயபுரத்துக்கும் தமிழுக்கும் நிறைய பிணைப்பு இருக்கு. பெரும் புலவர் உமரு புலவர் அவர்கள், சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள், என் தாத்தா சோமசுந்தர பாரதியார் அவர்கள் எல்லாருக்கும் எட்டயபுர தொடர்பு உண்டு. எட்டயபுர மன்னர்களுக்கு அனைவருக்கும் தமிழ் பற்று கொண்டவர்கள். இப்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப நிகழ்ச்சி நெறியாளர் ரொம்ப அழகா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனிலிருந்து சில வரிகளை சொன்னாரு. அதுல இன்னொரு வரி அடே எட்டப்பா துரோகி அப்படின்னு வரும். அதுல இருந்து தமிழ் மக்கள் என்னமோ எட்டயபுர மன்னர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு அவங்க தமிழுக்கு எதிரிகள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண போக்கு விட்டது. அவர்களை இகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் எட்டயபுரத்திற்கும் தமிழுக்கும் நிறைய பிணைப்பு உண்டு. என் தாத்தாவை படிக்க வைத்தவர் எட்டயபுர மன்னர். என் தாத்தா ரொம்ப மிகவும் திண்மையானவராம். அவருக்கு அவர் அஞ்சா நெஞ்சர் கலங்கா நெஞ்சர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வாழ்க்கையில் அவர் அதாவது நெகிழ்ந்த தருணங்கள் மிக குறைவு அப்படின்னு நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது சொல்லி கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு தருணத்தை பற்றி இப்போது நான் சொல்கின்றேன். இது நான் சிறு வயதில் கேட்டு வளர்ந்த கதைகளில் ஒன்று. அதாவது என் தாத்தா வழக்கறிஞரா மதுரையில பணி செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ ரொம்ப அந்த அவருக்கு அந்த நன்றி உணர்ச்சி ரொம்ப. எட்டயபுர மன்னர் நம்மளை படிக்க வச்சார். அவருக்கு எத்தனையோ வாரிசுகள் இருந்தது, ஆனா அவர்கள் எல்லாம் படிக்கல. ஆனா எங்க தாத்தா அவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு தெரிஞ்சவொன்னா மன்னர் அவரை படிக்க வைத்தார். அப்ப அது வழக்கறிஞரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் எட்டயபுர மன்னரிடம் ஒரு கடிதம் வருகிறது என் தாத்தாவிற்கு. அது அந்த மடல்ல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என்னுடைய வாரிசு ஒருவன் அவனை சிறையில் வைத்திருக்கின்றார்கள், முடிந்தால் நீ உதவி செய் அப்படின்னு மன்னர் எழுதுறாரு. உடனே எங்க தாத்தா ரொம்ப திடுக்கிட்டு போய் விசாரிக்கிறாரு. அப்போ ஒன்றும் தொலைபேசி கிடையாது, இமெயில்லாம் கிடையாது. நேரா போய் ஆளை விட்டு விசாரிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையன் சிறையில இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் போறாரு. அங்க போன உடனே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, யாரு இங்க இந்த சிறையில ஒரு பையன் வச்சிருக்கீங்களாமே? ஆமையா, எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் பார்த்து சின்ன பையன், ஒரு 7-8 வயசு பையன்தான் இருக்கும். இல்லையா, விசாரிச்சுட்டு விட்டுருவோம், கொஞ்சம் தண்டனை கொடுப்போம். என்ன தப்பு பண்ணாயா அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு பழத்தை திருடிட்டு ஓடினான், அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என் தாத்தா அவர்கள் முதல்ல அந்த ஜெயில் கதவை திறப்பா அப்படின்னு சொல்லி உள்ள போய் அந்த சிறுவனை கட்டி அணைத்து கொண்டு அழுதாராம். ஐயோ, இந்த மாதிரி
எட்டயபுர மன்னரின் வாரிசை பசியால் ஒரு பழத்தை திருட வைத்து விட்டீர்களே, என்ன சமுதாயம் ஐயா இது அப்படின்னு அவர் நெகிழ்ந்த ஒரு நிகழ்வு இது அப்படின்னு சின்ன வயசுல எங்க கிட்ட சொல்லுவாங்க. அது அந்த அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அவர் எழுதின தமிழ் நூலை அந்த எட்டயபுர மன்னருக்கு அவர் அர்ப்பணம் செய்கின்றார், இந்த டெடிகேட் பண்றாரு அந்த நூலை. அதுல அவர் என்ன எழுதுறாருன்னா, இறந்தாலும் பிறந்துழைப்பேன் இளசை வேந்தே அப்படின்னு எழுதுறாரு. இளசை வேந்தன்னா எட்டயபுர மன்னர். இறந்தாலும் பிறந்துழைப்பு, நான் இறந்து போனாலும் உங்களுக்கு உழைப்பதற்காக நான் மறுபிறவி எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த நூல்ல அர்ப்பணம் செய்யறாரு. ஆக குமரப்புலவர் தமிழ் பயின்றது எட்டயபுரத்தில். இந்த சிறப்பான எட்டயபுரத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கு பெறும் இஸ்லாமியர்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சியில் பெரும் பங்கு ஆற்றியுள்ளார்கள். சிங்கை தமிழ் வளர்ச்சியிலும் உங்களுடைய பங்கு, இஸ்லாமியர்களுடைய பங்கு மிக மிக பெரிது. இன்று சிங்கையில் தமிழ் தழைத்து ஓங்குகிறது என்றால் இஸ்லாமியர்கள் இல்லாமல் அது முடிந்திருக்காது. இதுதான் உண்மை. அதே போல கிறிஸ்துவ தமிழ் பங்களிப்பும் 16ஆம் நூற்றாண்டு தொட்டே தொடங்கியது. திரு வீரமாமுனிவர் இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். அவர் கிபி 1710ஆம் ஆண்டில் தமிழ்நாடு வந்தார், கொச்சியில் இறங்கினார், மதுரைக்கு வந்தார். கிறிஸ்துவ சமய தொண்டுக்காக தமிழகம் வந்த அவர் தமிழின் சிறப்பினால், இனிமையினால் ஈர்க்கப்பட்டு தமிழ் தொண்டராகவும் தமிழ் அறிஞராகவும் தன் பெயரையும் மாற்றிக்கொண்டு தேம்பாவணி என்ற ஒரு சிறந்த தமிழ் காப்பியத்தையும் படைத்து அவர் தமிழரானார். தமிழ் இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் நாத்திக நூல்கள், பெரியார் அவர்களுடைய நூல்கள், அறிஞர் அண்ணா, கலைஞர், பக்தி நூல்கள், ராமாயணம், கம்பராமாயணத்தை பத்தி தம்பி சொன்னாரு. அதை விட ஒரு சிறந்த பக்தி, அந்த கவித்துவம், அந்த இதுல நீங்க வேற எல்லாத்தையும் விடுங்க, அந்த கவித்துவத்தை பாருங்கள். பகுத்தறிவு நூல்கள், பெரியார் ஐயாவுடைய நூல்கள் பத்தி சொன்ன சமண இலக்கியம், கிறிஸ்துவ, இஸ்லாமிய, இந்து, பௌத்த மதங்களை தழுவிய நூல்கள், வேறுபட்ட பல வகை சித்தாந்தங்களும் இறை வழிகளும் மதம் சார்ந்த இலக்கியங்களும் குவிந்து கிடக்கின்றன நம்முடைய தமிழ் இலக்கியத்தில். இதுதான் தமிழின் இயல்பு. ஒன்று கூட்டி எல்லோரையும் சேர்க்க வைக்கும் இயல்பு நம் தமிழின் இயல்பு. எல்லா மொழிகளும் இது இருக்குது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது இல்லை. இப்ப நீங்க நார்வீஜியன் மொழி, ஜப்பானிய மொழி, நைஜீரியா நாட்டின் ஈபோ மொழி, வேறு இடங்களிலிருந்து இருக்கும் 3 மொழிகளை நான் எடுக்கின்றேன். நார்வீஜியன் மொழியை எடுத்துக்கோங்க, ஜப்பானிய மொழியும் எடுத்துக்கோங்க, நீங்க ஈபோ மொழி, ஆப்பிரிக்கன் மொழி எடுத்துக்கோங்க. இவைகளுக்குள் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் இவை அனைத்தும் ஒரு மரபை சார்ந்த மொழிகள், மோனோ கல்ச்சரல் லாங்குவேஜஸ் என மொழியியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தமிழகத்தை சுற்றி கடல் இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, தொன்று தொட்டே தமிழர்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருந்தது. உலகத்தை வீடாய் கருதினார்கள். அகநானூற்றில் கடல் கடந்த தமிழன் சென்றான் என்பதற்கு குறிப்பே உள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் அந்த எண்ணப்போக்கு எல்லா மொழிகளிலும் பிரதிபலிக்கப்படவில்லை. அதுவும் செம்மொழிகளில் இந்த பல கலாச்சார உள்ளடக்கம், அதாவது மல்டி கல்ச்சுரல் இன்க்ளூசிவிட்டி ரொம்ப ரேர், மிகவும் அரிது. இது தமிழின் மற்றொரு தனிச்சிறப்பு. நான் இதுவரை தமிழ் மொழியின் தனித்தன்மை பற்றி பேசினேன், இனிமையை பற்றி பேசினேன். இனி கடைசி பகுதிக்கு வருகின்றேன். தமிழும் இளைய தலைமுறையும் எதிர்காலமும், தமிழின் எதிர்காலமும் பற்றி சற்று பேசுகின்றேன். ஒரு மொழி மறையாமல் இருப்பதற்கு சில முக்கிய காரணங்கள் வல்லுநர்கள் முன்னெடுத்து வைக்கின்றார்கள். ஒன்று, அது பரவலாக பேசப்பட வேண்டும். வெறும் இலக்கிய மொழியாக மட்டும் இல்லாமல் பல வேறுபட்ட நிலைகளில் பயன்படுத்தப்பட வேண்டும். பல நிலைகளில் உள்ள மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும். முதியோர்கள் மட்டுமல்லாமல் முக்கியமாக இளையர்கள், படித்தவர்கள், பாமர மக்கள்,
நகரத்தில் வசிப்பவர்கள், கிராமத்தில் வசிப்பவர்கள், கவிஞர்கள், விஞ்ஞானிகள், இவர்கள் அனைவரும் சரளமாக மொழியை பயன்படுத்தினால்தான் அந்த மொழி செழிக்கும் என்கிறார்கள் சோசியோலிங்குவிஸ்ட். மொத்தத்தில் ஒரு மொழி மறையாமல் இருக்க அது பல்வகை பயன்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் மொழியியல் வல்லுநர்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகம் முழுவதும் இப்போது வசித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது தமிழ் பேச்சாளர்கள், கவிஞர்கள், தமிழ் திரையுலக கலைஞர்கள் போன்றவர்கள் எல்லாம் இப்போது தமிழர் வாழும் எல்லா நாடுகளிலும் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கின்றது. இதெல்லாம் தமிழுக்கு அங்கீகாரம் என்று நாம் சொல்லலாம். தவிர வலைப்பதிவு, பிளாக், கீச்சகம், ட்விட்டர், காட்சி ஊடகம், விஷுவல் மீடியா, மின்னஞ்சல், இமெயில், குறுஞ்செய்தி, ட்வீட், இவை எல்லாவற்றிலும் தமிழர்கள் தமிழகத்தின் குக்கிராமங்களில் கூட பங்கேற்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. நீங்க கூகுள் தமிழ்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண குக்கிராமங்களில் இருக்கும் இளைஞர்கள் தமிழில் இந்த மாதிரி பங்கேற்கின்றார்கள். இவையெல்லாம் தமிழின் பயன் கூறிக்கொண்டே போகின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று நமக்கு தோன்றும். ஆனால் சற்று பொறுங்கள். இங்கு நான் ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் சொல்ல வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் புலம்பெயர்ந்த தமிழர், இளைய தலைமுறையினர் இந்த முன்னோடி தொழில்நுட்பத்தை தமிழில் பயன்படுத்துகிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. தமிழில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தவிர ட்விட்டர், ட்வீட் என்று குறிப்பிடுகிறார்களா அல்லது கீச்சகம் என்று சொல்கின்றார்களா? இதெல்லாம் ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. இப்ப நீங்க எல்லா ஐரோப்பிய மொழிகளையும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரே எழுத்துக்களை கொண்டு அமைந்தது, ஒரே ஆல்பபெட் தான் எல்லாம். பிரெஞ்சோ ஜெர்மனோ எல்லாருக்குமே ஒரே ஆல்பபெட் தான் இருக்கு. இதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப மலாய் மொழியும் எடுத்துக்கோங்க, அதை ரோமனைஸ் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ட்விட்டர், ட்வீட் போன்ற சொற்கள் இந்த மலாய் மொழியில் அன்றாட பயன்பாட்டில் ஊடுருவி விடுகிறது. நாளாவட்டத்தில் இந்த சொற்கள் அந்த மொழியின் சொற்களாகவே மாறிவிடுகிறது. ஆகையால் மொழி வளம் லெகுவாக மிக சீராக வளர்ச்சி காண்கின்றது. ஒரு ஆண்டில் 5400 சொற்கள் உருவெடுக்கின்றதாம். அதுல 1000 சொற்கள் அகராதியில போய் சேருதாம். இப்ப இந்த வளர்ச்சி ஆங்கில மொழியிலும் எல்லா ஐரோப்பிய மொழிகளிலும் போய் சேர்கின்றது. ஏன் அப்படின்னா, ஒரு புது சொல் ஸ்கேன் அப்படின்னு ஒரு சொல்லு சொன்னாரு. எனக்கு அந்த ஸ்கேன் அப்படின்னு ஒரு சொல்லு சொன்னாரு. ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்லை ஆங்கிலத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெர்மன்லயும் அது ஸ்கேன் தான். பின்னிஷ் லாங்குவேஜ்ல ஸ்கெனாட்டா அப்படிங்கிறாங்க. அதே சொல்ல சில மாற்றங்களோடு எல்லா ஐரோப்பிய மொழியிலும் போய் சேர்ந்து விடுகிறது, மொழியோடு ஊடுருவி விடுகிறது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். தமிழில் நாம் இந்த வளர்ச்சி காண்போமா? இன்னும் 50 ஆண்டுகளில், 100 ஆண்டுகளில், 200 ஆண்டுகளில் சிந்திக்க வேண்டிய ஒன்று. என்னுடைய தாயார் தமிழகத்தில் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த பொழுது தமிழில் மருத்துவ சொற்களை சேர்க்க ஒரு அகராதியை செய்ய வேண்டும் என்று அரும்பாடுபட்டார்கள். அந்த பணி அவர்களுக்கு அப்பொழுது துவங்கவில்லை. அவர்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த பொழுதே அவர்கள் அந்த பணியை தொடங்கிவிட்டார்கள். அதற்கு முன்னரே அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், சில தமிழ் அறிஞர்கள் அந்த பணியை தொடங்கி விட்டார்களாம். ஆனால் இப்போது கூட எத்தனை மருத்துவர்கள் தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறார்கள்? நுரையீரல், கல்லீரல், தசை, நரம்பு என்று நாம் அன்றாட பேச்சில் சேர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் போன வாரம் என்னுடைய கணவர் இங்கு அமர்ந்திருக்கின்றார். அவர் ஒரு மருத்துவர். தன் நோயாளியிடம் ஒரு வாக்கியத்தை யதார்த்தமாக விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலத்தில். Islets of Langerhans are clusters of endocrine cells found within the pancreas அப்படின்னு அவர் யதார்த்தமா சொல்றாரு ஆங்கிலத்துல. இந்த வாக்கியத்தை எப்படி தமிழாக்கம் செய்வது என்று நானும் தடுமாறி அவருக்கு அருகில் இருந்து நான் என்னென்னவோ செய்து பார்க்கின்றேன், எனக்கு வரவில்லை. அதை விடுங்க, நீங்க ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ரொம்ப போறோம். நம்ம பயோப்சிக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சட்டுன்னு என்னன்னு சொல்ல முடியாது.
அதை நான் அகராதியில பார்த்தேன். பயோப்சின்னு தான் போட்டிருக்கு. அதுல பல விளக்கங்கள் கொடுத்திருக்கு. பயோப்சினா என்னன்னு விளக்கம் கொடுத்திருக்கு. இல்ல அது அதுல நான் தவறுன்னு என்ன ஒன்னும் சொல்லல. ஆனா இதுல ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். மொழியியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புது புது சொற்களை நீங்கள் வெறும் மொழி பெயர்த்தால் மட்டும் போதாது. அதை ஒரு மொழி தன்வழிப்படுத்தி இயல்பாக்கம் செய்ய வேண்டும். அப்பதான் அந்த மொழி வளர்ச்சி காணும் அப்படிங்கிறாங்க. அதாவது you naturalize a word so that it becomes spontaneous அப்படிங்கிறாங்க. நீங்க சரளமாக அந்த அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த மொழி வளர்ச்சி காண்கின்றது, புது புது சொற்களை இயல்பாக்கம் செய்கின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்றேங்க. பின்னிஷ் மொழி பின்லாந்து நாட்டில் பேசப்படும் மொழி. இதை பேசுபவர்கள் உலகளாவிய ரீதியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 மில்லியன் பேர் இருக்காங்க. 5 மில்லியன் பேர்கள் பின்னிஷ் லாங்குவேஜ் பேசுறாங்க. உலகளாவிய ரீதியில தமிழ் எத்தனை பேர் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 80 மில்லியன் பேர் பேசுறாங்க. கேரத்தாழ 80 மில்லியன் பேர் தமிழ் பேசுறாங்க. பின்னிஷ் லாங்குவேஜ் 5 மில்லியன் பேர் பேசுறாங்க. ஆனா மொழியியல் வல்லுநர்கள் ஒரு ஒரு இது கம்பேரிசன் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பின்னிஷ் லாங்குவேஜ் கடந்த 25 ஆண்டுகளில் தமிழை விட வளர்ச்சி கண்டிருக்கின்றது என்று சொல்றாங்க. இது நமக்கு எவ்வளவு ஒரு திடுக்கிடும் ஒரு செய்தி பாருங்க. இப்ப நம்ம இந்த 80 மில்லியனையும் 5 மில்லியனையும் கம்பேர் பண்ண நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மொழி ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா 80 மில்லியன் பேர் நம்ம பேசுறோம். அந்த பின்னிஷ் மொழி 5 மில்லியன் தான் இருக்காங்க, அதனால சீக்கிரம் மறைந்துரும். ஆனா வேறு ஒரு அளவுகோல் வைத்து மொழியியல் வல்லுநர்கள் இடை போடுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொழி எவ்வளவுக்கு எவ்வளவு புது சொற்களை தன்வகைப்படுத்தி இயல்பாக்கம் செய்கின்றதோ அப்பதான் அந்த மொழி வளர்ச்சி காண்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள், அதாவது அவர்கள் தமிழ் பால் மையல் கொண்டவர்கள். அவங்களுக்கு ரொம்ப இலங்கை தமிழர்களுக்கு தமிழ் என்றால் ஒரு ஆசை. ஏன்னா அவர்கள் அந்த தமிழெல்லாம் அடிபட்டு அவங்க புலம்பெயர்ந்த தமிழர்களானார்கள். அதனால தமிழ் மேல ஒரு வெறியும் கூட நீங்க சொல்லலாம். ஆனா அவர்களே சொல்கின்றார்கள், இந்த மாதிரி புலம்பெயர்ந்து இருக்கும் அவர்கள் தங்கள் இளைய தலைமுறையினர் தமிழில் பேசுவது கணிசமாக குறைந்து வருகிறது என்று அவர்களே சொல்கின்றார்கள். அதை விடுங்கள், தமிழகத்தில் நகரங்களில் எத்தனை இளையர்கள் தமக்குள் தமிழில் சரளமாக பேசுகிறார்கள். நம்முடைய சிறந்த மாணவ பேச்சாளர் மாதிரி இங்க தமிழ்ல பேசுற இளையர்கள் சிங்கையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சரளமாக பேசுபவர்கள். இப்போ நம்ம முக்கியமான ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கோம். பலவிதமான பாதைகள் நம்மை சுற்றி இருக்கின்றன, நம்ம நடுவுல இருக்கோம். ஹிஸ்டாரிக் கிராஸ் ரோட்ஸ்ல நம்ம இருக்கோம். எந்த வழியில போனா நம்ம தமிழ் மறையாம இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. இந்த கேள்விக்கு பதில் தமிழகத்தில் வராது. ஏன்? பெரும்பான்மையினர் எப்பொழுதுமே மெத்தனமாக இருந்து விடுவார்கள். அவர்களுக்கு அந்த அச்சம் வராது. நாலா பக்கத்திலும் தமிழ் குளித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அச்சம் வராது. நம்மளை போன்ற தமிழ் சிறுபான்மையினருக்கு தான் இந்த அச்சம் தோன்றும். ஏன்னா நமக்கு தெளிவா தெரியுது தமிழுடைய என்னென்ன இடைஞ்சல்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. பெரும்பான்மையினருக்கு எப்பவுமே அதெல்லாம் தெரியாது. ஆகையால் நாம் தமிழகத்தில் இருந்து இதற்கு உதவி நாட முடியாது. அவர்கள் உணர்வு பூர்வமாக இந்த பிரச்சனையை அவர்கள் உள்ளெடுத்துக் கொள்ளவில்லை. நமக்கு தெரிகின்றது. இப்ப நம்ம ஒரு ஹிஸ்டாரிக் கிராஸ் ரோட்ல இருக்கோம். எப்படி போறது? எந்த கொள்கை எடுத்தால் தமிழ் மறையாமல் இருக்கும்? தனித்தமிழ் எப்படின்னு நம்ம ரொம்ப உயிரை விடுறோம். தனித்தமிழ் அப்படின்ற பாதையில போனா தமிழ் 300 ஆண்டுகள் நிலைத்திருக்குமா? அந்த ஒரு வருடத்தில் 1000 சொற்களை தமிழ் அகராதியில் சேர்க்கின்றோம் என்றால் அந்த 1000 சொற்கள் தமிழில் சேருகிறதா? சேருதுன்னா வெறும் மொழிபெயர்க்கிறது இல்லைங்க. மக்கள் சரளமாக அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும். அப்பதான் அது இயல்பாக்கம் காணுகிறது அந்த மொழியில்.
அது நம் தமிழில் இப்போது நடக்கின்றதா, நடந்து கொண்டிருக்கின்றதா? தொழில்நுட்ப சொற்கள் எல்லாம் புதுசு புதுசாக வந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் தமிழ் அதை உள்ளாக்கம் செய்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அதான் ஹிஸ்டாரிக் கிராஸ் ரோட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் இந்த விழாவை பார்த்தவுடன் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. ஏனென்றால் முகமது ஷாஃபீர் போன்ற இளைஞர்கள், சிறந்த நிகழ்ச்சி நெறியாளர்கள் ஃபரீஸ் முகமது, ஸ்ருத்திகா குமார் தவிர சிறந்த மாணவ மணிகள் அவ்வளவு அழகாக தங்களுடைய கவிதை திறனை வெளிப்படுத்தினார்கள். குறு நாடகத்துல நடிச்சு காமிச்சாங்க. இவர்களையும் பார்க்கும் பொழுது தமிழுக்கு சிங்கையில ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஆக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று கூறி இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவர் ஒரு ஆங்கில துறை தலைவர்னு சொன்னாரு. ஆனா இவர் தமிழ் பேராசிரியர் மாதிரியே பேசினாங்க. இவங்களுக்கு மறுபடியும் ஒரு பலத்தை கைத்தட்டல். தயவு செய்து ஒரு 5 நிமிடம் யாரும் கலைய வேண்டாம். முடிச்சலாம். ஒரு நன்றி உரைக்கு பிறகு போகலாம். மரபின்படி அழகாக நம்மளுடைய நிகழ்ச்சியை முடித்து விட்டு செல்வோம். ஒரு 5 நிமிடம். நன்றி உரைக்கு பிறகு ஒரு குழு புகைப்படம் மேலிருந்து சபையை நோக்கி எடுக்கப்படும். உங்களுடைய ஆதரவு மிக்க முக்கியம். யாரும் தயவு செய்து கலைய வேண்டாம். இப்போது நன்றி நல்லுதல் நம் பண்பாகும். நன்றி உரையை ஆற்ற வருகின்றார் இந்திய முஸ்லிம் பேரவை பொதுச் செயலாளர் திரு அப்துல் மாலிக் அவர்கள். முன்னாடி ஆளை காண்டுன்னு தேடிட்டு இருக்காங்க. அது முன்னாடி வரணும்னா பின்னணியில இருந்து வரணும், அப்பதான் முன்னாடி வர முடியும். ஐயா, எதுக்கு எனக்கு நன்றி உரை கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இன்றைய கருப்பொருள், தமிழ் மொழிகளோட கருப்பொருள் இளமை. உங்களை விட இளமையானவர்கள், இளையவர்கள் இல்லை என்பதனால்தான் உங்களை நன்றி கூற அழைத்திருக்கிறேன் என்று அன்பு சகோதரர் பிலால் அவர்கள் சொன்னார். அதையே ஏற்றுக்கொண்டு அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறாப்ல, போறாம. வளர்தமிழ் இயக்கத்தின் ஆதரவில் முஸ்லிம் லீக் சிங்கப்பூர் ஒருங்கிணைப்பில் இந்திய முஸ்லிம் பேரவை நடத்திய இன்ப தமிழும் இளைய தலைமுறை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. பல ஆண்டுகளாக தமிழ் மொழி விழா சிங்கப்பூரிலே சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்து வரும் வளர்தமிழ் இயக்கத்திற்கும் வளர்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு நசீர்கனி JPBBM அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் சொன்னார், அணி. தமிழ் மொழியில 52 அணிகள் இருக்கின்றன. எதற்கு அணிகள்? அவையெல்லாம் தமிழ் மொழியை அழகு சேர்ப்பதற்காக. அப்படிதான் இன்றைய இந்த தமிழ் மொழி விழாவை அழகு சேர்ப்பதற்காக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இந்திய முஸ்லிம் பேரவையின் 18 இந்திய முஸ்லிம் அணிகள் அழகு சேர்த்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி நெறியாளராக வேலங்குடி கவிஞர் ஃபரீஸ் அவர்கள், குமாரி சுருதிகா அவர்கள் இருவருக்கும் நன்றி. ஏன்னா சாப்பாடு நியாயமா வேகமா சேர்க்கணும். தமிழ் தாயின் வாழ்த்து பாடிய திருமதி கற்பகம் அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரை நிகழ்த்திய முஸ்லிம் லீக் சிங்கப்பூர் தலைவர் புதிய நீலா, எங்களுடைய இளைய நீலா ஜஹாங்கீர் அவர்களுக்கு நன்றி. தலைமை உரை நிகழ்த்திய இந்திய முஸ்லிம் பேரவை அகமது மீரான் முகமது பிலால் அவர்களுக்கு நன்றி. சிறப்புரை ஆற்றிய லண்டன் பல்கலைக்கழகவா இது முதலே சொன்னார், ஏதோ தப்பா என்னை பத்தி சொல்றீங்கப்பா. இன்று சிறப்புரை ஆற்றிய மாணவர் செல்வன் முகமது ஷாஃபீர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் முனைவர் சித்ரா சங்கரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கலந்து கொண்டு சிறப்பித்த முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தினகரன் அவர்களுக்கும், இந்திய மரபுடைமை நிலைமை தலைவர் திரு ராஜாராம் அவர்களுக்கும், இந்திய முஸ்லிம் லீக் மரபுடைமை நிலைமை தலைவர் ஹாஜி ஷேக் பகுருதீன் அவர்களுக்கும், மற்றும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாகவும் உறுதுணையாக இருக்கும் ராயல் கிங்ஸ், DMI ஜுவல்லர்ஸ், ரஹமத் முஸ்தபா ஃபவுண்டேஷன், அஜ்மல் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்,
கிளிஃபோர்ட், ஜேம்ஸ் அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச், A2B ரெஸ்டாரண்ட், பாபா டெலிகசி, பிஸ்மி ரேடியோல கேட்ட மாதிரியே இருக்குது ஆகிய ஆதரவு நிறுவனங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. செய்தி பிரசித்த ஆதரவு வழங்கி வரும் தமிழ் முரசு நாளிதழ், மாதல் இதழான மக்கள் மனம், சிறங்கும் டைம்ஸ், செம்மொழி ஆகிய அனைவருக்கும் நன்றி. மலேசிய நம்பிக்கை மின் இதழுக்கும் இந்தியாவில் பிரசுரமாகும் மணிச்சுடர் நாளிதழுக்கும் நன்றி. சென்ட் ஆண்ட்ரூஸ் ஜூனியர் கல்லூரி தொண்டு ஊழியர்கள், ஆசிரியர் முனைவர் கணபதி ராஜகோபாலன் அவர்களுக்கும் நன்றி. குறுநாடகம், மாணவ கவியரங்கம், தமிழோடு விளையாடு என்று தன்முனைப்பு பாடல் வழங்கிய அனைத்து குழுவினர்களுக்கு உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உமர் புலவர் அலங்கு நிர்வாகிகளுக்கும் நன்றி. கலந்து கொண்டு சிறப்பித்த தமிழ் உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெற்றுக்கொண்டு செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாய்ப்பு வழங்கிய இந்திய முஸ்லிம் பேரவைக்கும் முஸ்லிம் லீக் சிங்கப்பூருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.